மனிதன் தன்னை இதமாக வைத்திருப்பதற்கான ஒரு தொழில்நுட்பமும் அதை பயிற்றுவிப்பதற்கான குருமார்களும் இங்கே 100 1000 குருமார்கள் இங்கே அவதரித்து இந்த பயிற்சியை காலம் காலமாக கொடுத்து வந்திருக்கிறார்கள். 20000 30000 ஆண்டுகளாக பயின்று வந்ததாலேயே நமது ஒவ்வொரு ஜீவ அணுக்களிலும் கூட இந்த கலையினுடைய தாக்கம் இருக்கிறது. அதனாலோ என்னவோ எப்படிப்பட்ட தாக்குதல்கள் எப்படிப்பட்ட கலாச்சார சேதங்கள் இந்த தேசத்தில் ஏற்பட்ட போதிலும் அவற்றை எல்லாம் கடந்து இந்த கலை மீண்டும் மீண்டும் புனருத்தாரணம் அடைந்து நம் போன்ற சாமானியர்கள் பயில்வதற்கான ஒரு வாய்ப்பும் சூழலும் வசதியும் கூட இங்கே உருவாகி இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 21ஆம் தேதி ஒரு சர்வதேச தினமாக கொண்டாடக்கூடிய ஒரு சூழலையும் உருவாக்கியதால் ஒரு காலத்தில் பதஞ்சலி மகானும் இன்ன பிற மகான்களும் கேயூராவதியும் ஹேமச்சந்திராவும் இப்படி 100 1000 மகான்கள் உருவாக்கி தந்த அந்த கலை மீண்டும் புனருத்தாரணம் பெற்றதற்கு முழுமுதற் காரணமாக இருப்பவர் இன்னைக்கு நிறைய வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் தத்துவஞானி வேதாத்திரி மகரிஷி அவர்கள் 64 நாடுகளுக்கு மேல் சென்று இந்த கலையை பரப்பி இருக்கிறார்கள். மாதா அபிர்தானந்தமாயி இன்னைக்கு வரை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. 100க்கும் மேற்பட்ட நாடுகள்ல இந்த கலை போயிட்டு இருக்குது. மரியாதைக்குரிய ஜக்கி வாசுதேவ் அவர்கள் ரவிசங்கர் அவர்கள் உலகம் பூராவிலும் கொண்டு சென்ற போதிலும் இதை ஒட்டுமொத்த நாடுகளையும் தன் பக்கம் இழுத்து இந்தியாவின் பக்கம் இழுத்த பெருமை மரியாதைக்குரிய நரேந்திர மோடி ஐயா அவர்களை சாரும். பொதுவாக மனித உடல் வல்லமையாக வடிவமைக்கப்பட்டது. ஊனாய் உயிராய் உருவ பேதங்களாய் தானாய் விரிந்த தத்துவமாகி சுவை முதல் 5ஐயும் சுகிக்கவும் அறியவும் கர்ம ஞான கருவிகள் பெற்று வந்து பிறந்து வாழ்வதே மனிதன். சிந்தனை அறிவின் சிறப்பே மனிதன் என்று வேதாத்திரி மகரிஷி அவர்கள் ஒரு பாடலில் சொல்லி இருக்கிறார்கள். அந்த நிம்பாட்டிக் சிஸ்டம் உடல் பூரா பரவிருச்சுன்னா நமக்கு நோய் இல்லை. நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி தன்னால் இயல்பாக இந்த தொழில்நுட்பத்தை, இந்த உளவியல் தொழில்நுட்பத்தை, இந்த ஆன்மீக உளவியல் தொழில்நுட்பத்தை நமது மகான்களும் யோகிகளும் கற்றுக் கொடுத்த இந்த தொழில்நுட்பத்தை நாம் ஒவ்வொருவரும் பயின்று இன்னைக்கு மட்டும் நாம் உடனே கற்றுக்கிற முடியாது. இதில் நிறைய பேர் அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்கிற யோகா மாஸ்டர்ஸ் இருக்காங்க, பேராசிரியர் பெருமக்கள் இருக்காங்க, தினசரி செய்கிறவங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு தான் முதல் முறையாக செய்ய போகிறவங்களும் இருக்கிறாங்க. எல்லோருக்கும் ஏற்ற வகையில் எங்கேயும் அங்கெங்கே பிடிச்சிக்கிறாம ஒரு என்ஜாய்மெண்ட்டோட ஒரு சந்தோஷமான முறையில் ஒரு ஏகாந்தமான மனநிலையில் இந்த அரங்கில் ஒரு இயற்கையான சூழலில் இந்த பயிற்சியை இன்னைக்கு நாம் செய்ய போகிறோம். எல்லோரும்